முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் வழங்கிய பொது மன்னிப்பை நீதிமன்றம் ஏற்க மறுத்திருப்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் உள்ளது என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். தாங்கள் நீதித்துறையை மதிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதே நேரத்தில் இஸ்லாமிய மலாய் ஆட்சியாளர்கள் எடுத்த ஒரு முடிவை நீதிமன்றம் ஏற்க மறுப்பதையும் இஸ்லாமியர்களாக தாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது என்று வழக்கறிஞருமான அவர் தெரிவித்துள்ளார். பொது மன்னிப்பும் தண்டனை குறைப்பும் மாமன்னர் வழங்கியது எனும் போது நீதித்துறையின் பரிசீலனையே தேவையற்றது என்று டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். மலேசியாவின் கூட்டரசு அரசியலமைப்பின்படி பொது மன்னிப்பு வழங்குவதும் தண்டனையை இடைநிறுத்துவதும் நீதிமன்றத்தின் தண்டனையை குறைப்பதும் இஸ்லாமிய மலாய் ஆட்சியாளர்களின் விருப்பம் என்பதை டதஸ்ரீ தக்கியுடின் ஹசான் சுட்டிக்காட்டினார். இது அரசு பொது மன்னிப்பு வாரியத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஹசான் மேற்கோள் காட்டினார். ஆனால் நஜீப் விவகாரத்தில் நீதித்துறை இஸ்லாமிய மலாய் ஆட்சியாளர்களின் ஒருமித்த கருத்தை மறுத்திருப்பது நீதித்துறைக்கும் சட்டத்திற்கும் மாமன்னரின் அதிகாரத்திற்கும் முரணானது என்று டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் விளக்கமளித்தார். பாஸ் கட்சி ஆளும் மாநிலங்களில் ஒன்றான பெர்லிஸில் அம்மாநில மந்திரி பெசாருக்கு எதிராக பெசாத்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நேற்று மாலை பெர்லிஸ் மந்திரி பெசார் முகமது ஷுக்ரி ரம்லி மூச்சு திணறல் ஏற்பட்டு தலைநகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பெர்லிஸ் மாநில செய்தி தொடர்பாளரும் முகமது ஷுக்ரி ரம்லியின் சிறப்பு அதிகாரியுமான முகமது அஸ்ரீன் ஜூம்ரி நேற்று இரவு தெரிவித்தார். பெர்லிஸில் பெர்சாத்துவுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளும், பாஸ் கட்சிக்கு 9 சட்டமன்ற தொகுதிகளும், PKR கட்சிக்கு 1 சட்டமன்றமும் இருக்கும் நிலையில் முகமது ஷுக்ரி ரம்லிக்கு எதிராக பெர்சாத்துவின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஸ் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானம் ஏற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ் கட்சியைச் சேர்ந்த பெர்லிஸ் மந்திரி பெசார் முகமது ஷுக்ரி ரம்லிக்கு எதிரான தீர்மானத்தை கடந்த வெள்ளிக்கிழமை பெர்லிஸ் சுல்தான் துவாங்கு சைத் சிராஜுடின் இப்னி அல் மார்ஹும் துவாங்கு சைத் புத்ரா ஜமாலுல்லாலிடம் வழங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பெர்லிஸ் மாநில மந்திரி பெசாராக பதவி வகித்து வரும் முகமது ஷுக்ரி ரம்லிக்கு எதிராக கடந்த 2023ஆம் ஆண்டு பெசாத்துவின் கோலா பெர்லிஸ் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கார் ஹம்சா முதல் முறையாக தீர்மானத்தை கொண்டு வந்த போது பரிகாத்தான் தலைவர் முகைதீன் யாசின் சமாதானம் செய்தார். அதன் பின்னர் கடந்த ஆண்டும் அபுபக்கார் ஹம்சா பெர்லிஸ் மந்திரி பெசாரை பதவி விலகும்படி சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வலியுறுத்தினார். பெர்லிஸ் மாநில மந்திரி பெசாருக்கு எதிராக பெசாத்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக வெளிவரும் செய்திகள் குறித்து முறையாக விளக்கம் அளிக்கப்படும் என்று பெர்லிஸ் மந்திரி பெசார் முகமது ஷுக்ரி ரம்லியின் சிறப்பு அதிகாரி முகமது அஸ்ரீன் ஜூம்ரி தெரிவித்துள்ளார். பிரதமர் துறையின் முன்னாள் அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபாவின் அரசியல் செயலாளராக இருந்த சிவமலர் கணபதி புகையிலை மின் சிகரெட் தொடர்புடைய ஒரு நிறுவனத்திடம் இருந்து 50 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக வெளிவந்த செய்தியில் உண்மை இல்லை என்று மறுத்துள்ளார். டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவரின் சிறப்பு அதிகாரிகளில் ஒருவராக இருந்த PKRின் துணை பொதுச் செயலாளருமான சிவமலர் கணபதி இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டபோது இதனை தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபாவுக்கு தாம் எழுதிய ஒரு நன்றி கடிதத்தில் இது ஒரு தனியார் நிறுவனம் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபாவை சந்திக்க விருப்பம் தெரிவித்த போது சந்திப்பிற்கான நோக்கத்தை தாம் அறிய முனைந்ததாகவும் அப்போது மின் சிகரெட்டுகள் புகையிலை தொடர்பான கட்டுப்பாடுகள் குறித்து அந்த தனியார் நிறுவனம் கலந்துரையாடல் நடத்த வேண்டும் என கேட்டபோது அப்படியான ஒரு சந்திப்பை டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா மறுத்ததாகவும் தாம் தமது நன்றியை அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாகவும் குறிப்பிட்டார். அந்த நீளமான கடிதத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமே சமூக வலைத்தளங்களில் பரவியதால் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக சிவமலர் கணபதி தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்த தவறான உள்ளடக்கங்களை பகிர்ந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராகவும் மேலும் இது தொடர்புடைய தெளிவுகளுக்காக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திலும் விளக்க அறிக்கையை தாம் தாக்கல் செய்யவிருப்பதாக சிவமலர் கணபதி கூறினார். உண்மையில் டதஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா சுகாதார அமைச்சராகவும் கூட்டரசு அமைச்சராகவும் பொறுப்பில் இருந்த போது எந்த ஒரு தருணத்திலும் வளைந்து கொடுக்காமல் நேர்மையுடன் செயல்பட்டதையே தாம் அந்த நன்றி கடிதத்தில் குறிப்பிட விரும்பியதாக
சிவமலர் கணபதி விளக்கமளித்தார். கிள்ளான் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட வழக்கு தொடர்பான பொருட்களை அப்புறப்படுத்தும் அழிப்பு நடவடிக்கையில் 3 போலி துப்பாக்கிகள் உட்பட 16 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் அகற்றப்பட்டன. இந்நடவடிக்கை இன்று வடகிள்ளான் போலீஸ் தலைமையகத்தில் குற்ற புலனாய்வு பிரிவின் மூலம் நடத்தப்பட்டதாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரண்டன் முகமது ரஹீமி ஜைனுல் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் மொத்தமாக 797 விசாரணை கோப்புகளுடன் தொடர்புடைய 34,120 பொருட்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த அழிப்பு நடவடிக்கை போர்ட்கிள்ளான் பகுதியில் உள்ள உரிய உரிமம் பெற்ற ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் 2007ஆம் ஆண்டின் திடக்கழிவு மற்றும் பொது சுத்தம் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் 1 வருட காலமாக வசித்து வந்ததாக கூறப்படும் பெண் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. உள்ளூர் வாசியான அந்த பெண் டிசம்பர் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக KLIA துணை கண்காணிப்பாளர் அஸ்மானி ஹம்சா தெரிவித்தார். அந்த பெண் மனநல பிரச்சனைகளுக்கான அட்டைதாரர் என்பது சோதனைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவரை காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பியதன் மூலம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். KLIA-வில் அந்த பெண்ணின் அண்மைய கோபத்திற்கான காரணம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் கோபப்படும்படியான காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவலான கவனத்தை பெற்றது. வீடியோவில் விமான நிலையத்தில் தான் சாப்பிட்டு தூங்கி குளித்து இணையத்தை பயன்படுத்தி வந்ததாகவும் குழந்தைகள் தனக்கு அருகில் விளையாடிய போது எரிச்சல் அடைந்ததாகவும் அந்த பெண் கூறினார். விமான நிலைய டிராலிகளில் வைக்கப்பட்டுள்ள சாமான்களால் சூழப்பட்ட அந்த பெண் வீடியோவின் ஒரு கட்டத்தில் மற்றொரு பயணியை எதிர்கொள்வதையும் காண முடிகிறது. SRC இன்டர்நேஷனல் வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் வீட்டுக் காவலில் தண்டனையை அனுபவிக்க அனுமதி கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை சமூக ஊடகங்களில் சிலர் கொண்டாடும் விதமாக பதிவிட்டிருப்பதை DAP கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் கியான் மிங் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த வகையான பதிவுகள் 1MDB விவகாரத்தில் நஜீப்பை ஆதரிக்காவிட்டாலும் ஒரு முன்னாள் பிரதமர் அவமானப்படுத்தப்படுவதை விரும்பாத பல மலாய் மக்களின் உணர்வுகளை புறக்கணிப்பதாக அவர் கூறினார். மேலும் ஏற்கனவே பெரும்பாலான மலாய் சமூகத்தினர் விரும்பாத ஒரு கட்சியின் தலைவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சமூக ஊடகங்களில் கொண்டாடுவது சரியான அணுகுமுறை அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்திய அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகும் நாடு இனம் மற்றும் மத அரசியலால் போதுமான அளவு பிளவுபட்டுள்ளது. இதில் மேலும் தீயில் எண்ணெய் ஊற்றும் வகையில் கருத்துகள் மற்றும் அறிக்கைகளை வெளியிட தேவையில்லை என்று ஓங் ஒரு அறிக்கையில் கூறினார். இந்த கொண்டாட்ட நடவடிக்கைகள் அடுத்த 2 ஆண்டுகளில் அரசின் செயல்திறனை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பக்கத்தன் ஹரப்பான் மற்றும் வரிசான் நேஷனல் இடையிலான தேர்தல் உடன்படிக்கையையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.